நடிகை ரோஜா அவர்கள் சிடபிள்யூசியில் ஒன் ஆஃப் த ஜட்ஜாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல வருடத்துக்கு அப்புறம் இப்போ தமிழ் சினிமாவில் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி அவங்க சிஎம் விஜய் அவர்களை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இதையும் தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. 80s 90s குயின் அப்படின்னே சொல்லலாம். இப்போது அரசியல்லையும் கலக்கிட்டு வராங்க நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிட்டு வராங்க. தமிழ் சினிமாவில் பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போது அன்பே டயானா அப்படின்ற படம் மூலயமா ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்காக அவங்க ரொம்ப நல்லாவே எஃபர்ட் போட்டிருக்காங்களாம். சிடபிள்யூசியில் அவங்க சூப்பராகவே ஜட்ஜாக இருக்காங்க. அவங்களுக்கு குக்கிங் அந்த அளவுக்கு வராதாம், ஆனால் டேஸ்டிங் ரொம்ப நல்லா வருமா. பல நாடுகளுக்கு போயிட்டு நிறைய டிஷ்ஷஸ் டேஸ்ட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதனாலேயே இவங்க இந்த ஷோவில் ஜட்ஜாக போனால் நிறைய டிஷ்ஷு நம்ம கொடுப்பாங்க, சாப்பிட வித்தியாசமாக சாப்பிட்லாம் அப்படிலாம் நினச்சி தான் வந்தாங்களாம். அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமாக கலகலன்னு போயிட்டுருக்காங்க. இவங்களுக்கும் செல்வா சாருக்கும் கிட்டத்தட்ட 10 வயசு வித்தியாசம் இருக்காம். காதல் திருமணம் தான். ஆனால் இந்த காதல் திருமணத்துக்கு அவங்க ஃபேமிலியில் ஓகே சொல்லுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கலையாம். கிட்டத்தட்ட இவங்களுடைய திருமணம் உடனடியாக நடத்திடலாம் அப்படின்னு தான் நினச்சிருக்காங்க. செம்பருத்தி படம் மூலயமா தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி பல வெற்றி படங்களை கொடுத்துருக்காங்க. உண்மையாலே நிறம் நடிப்புக்கு ஒரு நடிகைக்கு தடையே கிடையாதுன்றதை ப்ரூவ் பண்ண ஒரு நடிகை அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுடைய வீட்டில் எல்லாமே அவங்க அண்ணன் தான் முடிவு எடுப்பாராம். அதனால இவங்களுடைய கல்யாணத்தும் அவங்க அண்ணன் தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினச்சி செல்வா சாரை பற்றி விசாரித்து பார்த்ததில் அவருடைய கேஸ்ட்லேயே கொடுக்கணும், அதாவது இந்த ஃபேமிலி என்ன கேஸ்ட்டோ அதே கேஸ்ட்டில் கொடுக்கணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்களாம். ஆனால் அதெல்லாம் பார்க்காம அவருடைய கேரக்டரை மட்டுமே பார்த்து செல்வா சாரை மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ண அந்த ஒரு நிமிஷம் அதாவது ரோஜா அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. நம்ம இப்போ தான் படம் நடிக்க வந்திருக்கோம், நம்ம ஃபேமிலிக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், நம்ம ஏதாவது செட்டில் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இவங்க ஃபஸ்ட்டு அதிரடிப்படையை ஆரம்பிக்கும் போது செல்வமணி சார் கூட இந்த காதல் திருமணம் இதெல்லாம் நடக்க தயாராக இருந்த அந்த நிலையில் ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது. கிட்டத்தட்ட 11 வருடம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்களாம் ஃபேமிலியாகவே. அந்த 11 வருடம் இவங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணமாம். ஏன்னா செல்வா சாரை பற்றி புரிஞ்சிக்கவும் ரோஜா அவர்களை பற்றி புரிஞ்சிக்கவும் அந்த ஒரு தருணம் ரொம்ப அழகான தருணமாக இருந்திருக்கு. காதல்னால் என்னன்றது அப்போ தான் இவங்களும் உணர்ந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் மேரேஜ் பண்ணி இப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணுன்ட்டு ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. பொண்ணு அப்படியே குட்டி ரோஜா அவர்கள் மாதிரியே இருப்பாங்க, பையன் சார் மாதிரி அப்படியே இருப்பார். ரோஜா அவர்கள் ரொம்ப நல்லாவே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்களாம். அதே மாதிரி தான் அவங்களுடைய மகளும் இருக்காங்களாம். ஆனால் மகன் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாராம். இந்த ஹக் பண்ணுறது கிஸ் பண்ணுறது இதெல்லாம் எதுவுமே அவருக்கு பிடிக்காதாங்க. 2 பேருமே அப்படியே ஆப்போசிட் தான் ஃபுட்டு விஷயத்தில். இப்போலாம் பல வருடங்கள் ஒன்றா இருந்துட்டு டக்குன்னு பிரிஞ்சுட்டு போயிடுறாங்க, டிவோர்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் இந்த நடிகை ஒரு சினிமா துறையை சேர்ந்த ஒரு நபரை திருமணம் பண்ணியிருந்தாலும் இத்தனை வருட காலமாக ரொம்ப நல்லா சினிமாவாக இருக்கட்டும், பொலிட்டிஷியனாக இருக்கட்டும், இல்லை ஒரு தாயாகவும் ஒரு குடும்ப தலைவியாகவும் ரொம்ப நல்லாவே கொண்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கான சீக்ரெட் என்ன அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பாக பல பேருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிலேஷன்ஷிப் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும். நீ பெரியவன் நான் பெரியவன், நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே இருந்தால் கண்டிப்பாக அது எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் பிரேக்கப் தான். அது லவ்வாக இருக்கட்டும், மேரேஜ் லைஃபாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா இந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற அந்த பாண்டிங் கட் ஆகிறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் பிறந்தவங்களுக்குள்ளேயே நம்மளே நிறைய வேறுபாடுகள் இருக்கும்போது இன்னொரு வீட்டில் இருந்து வந்த பொண்ணு நம்ம குடும்பத்தை அக்செப்ட் பண்ணி நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி வாழணும்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த ஒரு பாயிண்ட் நான் கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க வேறு ஒரு கல்ச்சரில் வளர்ந்துருப்பாங்க, வரவங்க வேறு ஒரு கல்ச்சரில் இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அந்த வித்தியாசங்களை நம்ம அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி வாழ்ந்தோன்னா கண்டிப்பாக நம்ம லைஃப் லாங் ரொம்ப சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை வாழலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி ஈகோவால் தான் இப்போது பல குடும்பங்கள் கொஸ்டின் மார்க்காக நிற்கிது. இவங்களுடைய இந்த பொலிட்டிக்கல் ஸ்பீச் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாகவே இருக்குது. குறிப்பாக சிஎம் விஜய் அவர்களை பற்றி அவங்க பேசின விதங்கள் ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு ரோஜா அவர்களும் சரி விஜய் அவர்களும் சேர்ந்து தங்க நிறத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா இந்த ஒரு பாடலுக்கு தான் ஆடிருக்காங்க. ஸோ ரோஜா அவர்களுடைய ஃபேனாக இருந்தவங்க தான் தளபதி விஜய் அவர்களுடைய அம்மா. அதனால் அவங்களுடைய மேரேஜ் வளைகாப்பு எல்லாத்துக்கும் போயிருக்காங்களாம். அதே மாதிரி எஸ்ஏசி சாரும் செல்வா சாரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாம்.
அந்த ஒரு நட்பு ரீதியாகவும் இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டாகவும் இருந்ததுனால இந்த ஒரு பாடலுக்கு வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இவங்களுடைய பழக்க வழக்கம் இருந்திருக்கு. காவலன் படத்தில் அசினுக்கு அம்மாவாக நடிக்கும்போது சிஎம் சார் சொன்னாராம், என்னது நீங்கள் அம்மாவா? என்ன மேடம், என் கூட டான்ஸ் ஆடிட்டு இப்போ நீங்கள் அம்மா நான் ஹீரோனா எப்படி? அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது தான் என்ன நம்ம அம்மாவாக நடிக்கக்கூடாதா? ஒன்று நடிங்கன்றாரா நடிக்க வேணான்னு சொல்கிறாரானே தெரியலையன்ற ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது தான் நடிக்கக்கூடாதுன்ற ஒரு முடிவு எடுத்தாங்களாம். அதனால் சிஎம் விஜய் சாரால் தான் இவங்க அம்மாவாக நடிக்க கூடாது அப்படின்ற ஒரு முடிவே எடுத்திருக்காங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ திரும்பூர் ரேஞ்சில் அம்மா கேரக்டரும் நடிக்கிறாங்க. ஸோ அந்த வயசு வரும்போது தான் அந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்றதுல வந்து உறுதியாகவே இருந்திருக்காங்க. அதுக்கு காரணம் சிஎம் சாராம். அந்த சிஎம் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா நடிகராக இருக்கும்போது ரொம்ப சைலண்ட் டைப் தானா. அப்போலாம் எதிர்பார்க்கவே இல்லை இவர் இப்படி பேசுவார் அப்படின்னு வந்து இந்த பிரச்சாரம் டைம்லாம் யோசிப்பாங்களாம். ஆனால் சிஎம் ஆனதுக்கப்புறம் இவருடைய இந்த ஸ்பீச்சை கேட்டு சும்மா எல்லாரையுமே பின்னி பெடல் எடுத்துட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இவரான்ட்டு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இந்த சினிமாக்காரங்க ஏன் அரசியலுக்கு வரக்கூடாதா? என்ன கூட தான் நிறைய பேர் கல்லை தூக்கி அடித்தாங்க, எல்லாத்துக்குமே பேர் ஆடினா பாடினா அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் அங்கே சுற்றி இருக்கிற ஆண்கள் கூட நடிகர்களாக தான் இருந்தாங்க. இப்போயும் ஆடிட்டுருக்காங்க, பாடிட்டுருக்காங்க. அதெல்லாம் யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. நான் இந்த ரோஜா செஞ்சால் மட்டும்தான் தப்புன்னு எல்லோரும் சொல்லுவாங்கன்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருந்தாங்க. அண்டு பொலிட்டிக்கலில் இருக்கும் போதும் சரி, சினிமாக்காரனாக இருக்கும் போதும் சரி, சினிமாவில் இருக்கும் போதும் சரி, அது ரீதியாக பேசினா கமெண்ட் பண்ணால் ஓகே. ஆனால் அதை விட்டுட்டு பர்சனல் வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னே தெரியாது. அவங்க குடும்ப பிரச்சனை, அவங்க உறவு பிரச்சனை, அதெல்லாம் எப்படி மற்றவங்களுக்கு தெரியும் தெரியல. ஸோ டிஆர்பிக்காக என்ன வாயில் வருதோ எல்லாத்தையும் சொல்லிவிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரிலாம் யாரும் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்ட்டு அவங்க விஜய் சாருக்காகவும் பேசியிருந்தாங்க. அதாவது குடும்ப விஷயத்தில் தலையிடக்கூடாது, பொலிட்டிக்கலாக மட்டும் விமர்சித்தா போதும் அப்படின்ற மாதிரி. இது 100க்கு 100 உண்மை தான். ஏன்னா அவர் என்ன செய்கிறாரு, என்ன செய்யணும், இது மக்களுக்காக தான் அப்படின்றது மக்களுக்கே புரிஞ்சிடுச்சு. ஆனால் இது தெரியாமல் இன்னும் அதர் கட்சியில் இருக்கிற ஒரு சிலர் இவரை மேலே கொண்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த ஒரு சிலர் வந்து அவருடைய பர்சனல் பிரச்சனைகளை கொண்டு வராங்க. ஆனால் எதை பற்றி கேர் பண்ணாமல் அவர் வேலை உண்டு இப்போ சிஎம்மாக கலக்கிட்டு வர்றாரு. அதே மாதிரி தான் ரோஜா அவர்களும் இருந்திருக்காங்க. ரோஜா அவர்கள் இருக்கும் போதும் அவங்கள விமர்சனம் பண்ணவங்க யாரும் இப்போ இல்லை. ஆனால் ரோஜா அவர்கள் இப்போ வரைக்கும் டாப் லெவலில் தான் இருக்காங்க. அதே மாதிரி ரோஜா அவர்களுடைய அப்பா பொலிட்டிஷியனாக இருந்திருந்தால் கூட அவருடைய சப்போர்ட்டே இல்லாமல் 2 முறை தோற்று 2 முறை ஜெயிச்சு எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க, மினிஸ்டராக இருந்திருக்காங்க. உண்மையாலே இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதனாலேயே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த இந்த தமிழ்நாடு சிஎம் விஜய் அவர்களுக்கு இவங்க மிகப்பெரிய பாராட்டுக்களை சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு எந்த நாடு முக்கியத்துவம் தருதோ, எந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்க கண்டிப்பாக மேலே வருவாங்க, ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படின்றது முன்னோர்களே சொல்லியிருக்காங்க. அதை இப்போ சிஎம் சார் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்ட்டு புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. இவங்க பேசுகிற ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வேலிடாக இருக்குது. அதை இன்னும் கேட்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்டு சிஎம் அவர்கள், அதாவது நம்ம சிஎம் விஜய் அவர்களையும் அவங்களுடைய சிஎம்மாக இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களையும் ஒப்பிட்டு தான் பல பேரும் பார்க்குறாங்க. ஒரு சிஎம்னா பயம் இருக்கும், ஆனால் நம்ம பையன் இவர் எப்பப்பா பார்ப்போம் அப்படின்ற ஒரு மனநிலையை கொண்டு வந்தது நம்ம சிஎம் தான். ஸோ கண்டிப்பாக அடுத்து திரும்பவும் ஜெகன்மோகன் சார் வருவார், ஆட்சியை பிடிப்பாருன்ற மாதிரி ரொம்ப பாசிட்டிவ் வேல சொல்லியிருக்காங்க. உண்மையாலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக ரோஜா அவர்களை உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.